கேரளாவில் கோவில் உண்டியலை உடைத்து பணத்தை கொத்தாக மூட்டை கட்டி அள்ளிச் சென்ற கூல் திருடனின் மணி ஹைஸ் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. நேக்காக திருடிச் சென்ற நிதான திருடன் மீண்டும் சிறைக்கே சென்றது எப்படி? பதற்றமா? எனக்கா? ஏப்பா, அது கிலோ எம்புட்டு? அதை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லையே என பேட்டி கொடுக்கும் அளவுக்கு ஒரு நிதான திருடர் ஊருக்குள் இருக்கிறார் என்றால் நன்கு பார்த்து கொள்ளுங்கள். அது இவர்தான். கூல் கேப்டன் தோனி எல்லாம் 2.25 அடி தள்ளி நிற்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கூல் திருடரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி போலீசாரின் புருவத்தை வானவில்லை போல வளைத்திருக்கிறது. யார் இந்த நிதான திருடர்? கோவிலுக்குள் புகுந்து உண்டியல் பணத்தை கொள்ளையடிப்பதை ஏதோ கடைக்கு சென்று டீ குடிப்பதை போல அசால்ட்டாக செய்து முடித்த இந்த தில்லாலங்கடி திருடர் யார்? ஏடிஎம்மில் பணம் எடுக்கவே 2 நிமிடம் ஆகும் இந்த காலத்தில் 1 நிமிடத்தில் ஒரு கொள்ளையை ஃபூ என்று ஊதித்தள்ளிய இந்த அசகாய திருடர் யார்? இதோ விடை. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் நெய்யாற்றின்கரை அருகேதான் இந்த கல்லுப்பார ஸ்ரீ கண்டன் சாஸ்தா கோவில் அமைந்துள்ளது. உங்களுக்கெல்லாம் பணம் தேவைப்பட்டால் வங்கிக்கு செல்வீர்கள், ஆனால் எங்களுக்கெல்லாம் வங்கியே இதுபோன்ற கோவில்கள் தான் என கோவில் உண்டியல்களுக்கு பூஜை செய்யும் வகையராவைச் சேர்ந்தவர் அந்த முதியவர். ஒரு டூல்கிட்டை தூக்கி கொண்டு நள்ளிரவு நேரத்தில் ஸ்ரீ கண்டன் சாஸ்தா கோவிலுக்குள் நடக்க முடியாமல் நடந்து வந்துள்ளார். சாமிக்கு எதிர்ப்புறம் உள்ள உண்டியல் அருகே குத்த வைத்து உட்கார்ந்தவர் நிதானமாக தனது டூல்கிட்டை திறந்து பொருட்களை வெளியே எடுத்து வைத்தார். பின்னர் பூட்டை சுற்றி கட்டியிருந்த துணியை அமர கழற்றிவிட்டு சுற்றிலை எடுத்து கனார் கனார் என 4 போடு போட்டார். அந்த பூட்டு படக்கென வாயை பிளந்தது. பின் உண்டியலின் சிறு கதவை திறந்து உள்ளே இருந்த ரூபாய் நோட்டுகளை வாரி எடுத்துக்கொண்டு ஒரு துணியில் கட்டிக்கொண்டார். பின்னர் அந்த பூட்டை எடுத்து உண்டியலை பூட்டி பழையபடி வைத்துவிட்டு பண மூட்டையையும் டூல் கிட்டையும் எடுத்துக்கொண்டு ரிலாக்ஸாக நடந்து சென்றுள்ளார். இந்த காட்சிகள் அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. முகத்தில் பயத்தை துளிகூட காட்டாத அந்த கூல் திருடர் கையளவு பூட்டை ஏதோ குழந்தை விளையாட்டு சாமானை உடைப்பது போல சடக்கென உடைத்து பணத்தை திருடிச் சென்றது போலீசாரையே சற்று திகைக்கச் செய்துள்ளது. நாளப்புண்ண வந்து போக வேண்டிய இடம் சார் என்பது போல உண்டியலை அதிகமாக சேதப்படுத்தாமல் மீண்டும் பழையபடி வைத்துச் சென்றது அவர் எவ்வளவு பொறுப்பான திருடர் என்பதை சுட்டி காட்டியுள்ளது. அதிகாலை வேளையில் நடந்த இந்த சம்பவம் மாலையில் பூசாரி பூஜைக்கு வந்தபோதுதான் தெரிய வந்திருக்கிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நெய்யாற்றின்கரை மற்றும் வெள்ளரடை போலீசார் நேர்த்தியான அந்த திருடரை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். ஏற்கனவே பல திருட்டுக்களை அரங்கேற்றிய நபர்தான் இந்த திருட்டிற்கு மூல காரணமாக இருக்க வேண்டுமென அப்போதே ஒரு முடிவுக்கு வந்தனர். கோவிலின் உள்ளே சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையரை பிடிப்பதற்கான தேடுதல் வேட்டையில் இறங்கினர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் கோவிலில் இருந்து தடயங்களை சேகரித்து விசாரித்ததில் அட இது நம்ம மணியச்சன் என போலீசார் உற்சாகமடைந்தனர். மணியச்சன் பல ஆண்டுகள் போலீசாருடன் பயணித்த சரித்திர பதிவேடு குற்றவாளி என்கின்ற மாபெரும் பெருமைக்குரியவர் என்பதால் போலீசார் அங்குங்கு அலையாமல் அவரை அலேக்காக தூக்கி காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். யாப்பா, போன வாரம் தானே ஜெயிலிருந்து வந்த, அதுக்குள்ள எதுக்கு இந்த கொள்ளை என கேட்ட போலீசாரிடம் ஏதோ செய்யும் தொழிலே தெய்வம் என்பது போல லெக்சர் கொடுத்த மணியச்சனை மீண்டும் சிறைக்குள் தள்ளினர் போலீசார்.